வணக்கம் மக்களே. நேற்று வந்து நம்ம இந்த ஸ்பெஷல் வாரம் ஒன்று போட்டிருந்தோம். அது வந்து நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருந்தாங்க, அது எனக்கு வாய்ஸு கொஞ்சம் பிரேக் ஆச்சுங்க, அதனால் அது கிளியராக இல்லை, அது திரும்ப ஒரு தடவை சொல்லுங்கன்னாங்க. அது வேறு ஒன்றும் இல்லை, நம்ம நேற்று வந்து ஒரு ஸ்பெஷல் வாரமாக ஒரு 3 வாரம் கேட்டிருந்தோம். ஒன்று, அம்மா உணவகத்தை சீக்கிரமாக தொடங்க. ரெண்டாவது, இந்த முதியோர் பென்ஷன் அவங்களுக்கெல்லாம் வந்து சரியான ஆளுங்களுக்கு போய் கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கள். மூணாவது வந்து விதவை பென்ஷன் அவங்களுக்கு கிடைக்க ஏற்பாடு பண்ணுங்கள். அப்புறம் இந்த அம்மா இருந்தப்போ வந்து 10 ரூபா வாட்டர் பாட்டில்னு ஒன்று இருந்தது, பயங்கர ஃபேமஸ் அது, அதை திரும்ப கொண்டு வாங்க. அதே மாதிரி பப்ளிக் டாய்லெட்ஸு இதெல்லாம் வந்து க்ளீன் அண்ட் ஹைஜீனை கொஞ்சம் கொண்டு வாங்க, அதை வந்து இது பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னோம். ஸோ அதை பற்றி தான் பேசணும். அது உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக தெரியுன்னா வீடியோவில் பாருங்கள். அது கொஞ்சம் வாய்ஸ் வந்து அந்தளவுக்கு நல்லா இல்லைன்னு சொல்லி சொன்னாங்க, அதனால நான் திரும்ப சொல்கிறேன். ஸோ நேற்றே சொல்லியிருந்தேன், நான் வந்து டிவிகேயில் ஜாயின் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு. இப்போ தான் ஜாயின் பண்ணேன். ஸோ உறுப்பினர் அட்டை வாங்கினேன். இது ஜாயின் பண்ணுறது வந்து கொஞ்சம் டெக்னிக்கலாக தான் இருக்குது, அவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். அப்புறம் வந்து இந்த கார்டை இன்னும் கொஞ்சம் நல்லா டிசைன் பண்ணியிருக்கலாம், ஏன்னா பின்னாடிலாம் எம்டியாக தான் இருந்தது. இது நானே தான் ப்ரிண்ட் பண்ணேன் என் கடையில். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா 2 சைடும் நானே வச்சு இது பண்ணேன். அது மாதிரி இந்த ஃபாண்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா பெருசு பண்ணேன், அதிலெல்லாம் ரொம்ப குட்டியாக இருந்தது, கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு. ஸோ இந்த கார்டை இன்னும் பெட்டராக வந்து டிசைன் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி டிசைன் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா என்னையுமே பிரிண்டர்கிட்ட கேளுங்க, என்கிட்ட தான் கேட்கணும் இல்லை, இனிமேல் பிரிண்டர்கிட்ட கேட்டிங்கன்னா நாங்கள் சொல்லுவோம் இதில் வந்து என்னெல்லாம் வந்து அப்டேட் பண்ணணும், இதில் இருக்கக்கூடிய இந்த ஸ்பேஸிங்கை எப்படி வந்து இன்னும் யூஸ் பண்ணலாம், ஸோ இன்னும் வந்து நம்மளுடைய தொண்டர்களை அட்ராக்டிவாக இருக்க மாதிரி இதில் என்னெல்லாம் கொண்டு வரலாம் அப்படின்ட்டு. ஏன்னா பின்னாடி எம்டியாக தான் விட்ருக்காங்க. ஸோ இந்த பின்னாடி வந்து ஒரு உதாரணத்துக்கு வந்து உறுப்பினரையும் நம்மளுடைய தலைவருடைய ஃபோட்டோவும் சேர்ந்து நிற்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ பின்னாடியே அதுவே வந்து ஜென்ரேட் பண்ணி போடுற மாதிரி இருந்ததுன்னா அது இன்னும் ரொம்ப ஆடடாக இருக்கும், அது வந்து இதாக இருக்கும். ஸோ அதான் சொல்லணும்னு நினச்சேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் முடிஞ்சதை சொல்கிறோம். ஸோ இது வந்து போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேரும்னு நம்ம எதிர்பார்க்குறோம். ஸோ அப்படி அது போனால் தான் அது வந்து எல்லாருக்கும் பயன், இல்லாட்டி நம்ம சும்மா கத்திக்கிட்டு இருக்க மாதிரி வேஸ்ட்டாக போயிடும். ஸோ மக்களே, இந்த வீடியோவை பார்க்குறவங்க தயவு செஞ்சு டாப் லெவல் டிசிஷன் மேக்கர்ஸாக இருக்கக்கூடிய டிவிகேயில் இருக்கக்கூடிய நம்மளுடைய நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். அந்த டாப்பில் இருக்கக்கூடிய ஆட்கள் பார்த்தா தான் இது வந்து அடுத்த இதில் பண்ண முடியும். அப்படி இல்லாட்டி நம்மளும் சீமான் அண்ணன் மாதிரி கத்திக்கிட்டே போன மாதிரி போயிடும், ஓகேவா? அதனால் அதை கரெக்டாக எடுத்துகிட்டு போங்க, சரியா? என்னடா அவன் சீமான் அண்ணன்லாம் யூஸ் பண்ணுறான்னு நினைக்காதீங்க. சில விஷயங்கள் சில நேரங்களில் சிலர் எல்லாரும் நல்லதாக சொல்லுவாங்க, அதை நம்ம எடுத்துக்கணும், சரியா? அதுதான் விஷயமே தவிர எல்லாருக்குமே சண்டை போடக்கூடாது. அதுதான் நம்ம விஜய் அண்ணன் சொல்கிறாங்க. நேற்று பார்த்தீங்கன்னா எல்லாரையும் போய் மீட் பண்ணாங்க, சட்டமன்றத்தில் பதவி